ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 12/1/2026க்கான கேரளா நாட்டு சார்ட் கிசானிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கிசான் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ அதாவது நமக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜூலை மாதத்துலேருந்து வரேன். நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஜூலை மாதத்தில் முதல்ல நமக்கு ஏ போர்டு, சரிங்களா? ஏ போர்டு அப்படிங்கிற நம்பரு 7ஆம் நம்பர் இருக்கணும், சரிங்களா? ஏ போர்டில் 7ஆம் நம்பர் இருக்கணும். அந்த 7ஆம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஜூலை மாதத்தில், அதாவது போன மாதத்தில் ஏ போர்டு 7 இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துக்கு நமக்கு ஆல் போர்டு என்ன நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? எந்த நம்பர் வரணும் அப்படின்னா போன மாதம் இந்த டேட்டில் 7ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பர் இந்த மாதம் தான் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைய டேட்டு அன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் போடுற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ இந்த 7ஆம் நம்பரு போன மாதத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு போன மாதம் உள் நம்பர் சி போர்டு அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி டேட்டு என்ன கரெக்டாக அந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 10ஆம் தேதி 8ஆம் நம்பர் நமக்கு ஆல் போர்டு வரணும். அப்படி வரல அப்படின்னா இந்த 8ஓட இந்த 2, சரிங்களா? வெளி நம்பர் ஏ போர்டு 2யும் உள் நம்பர் ஏ போர்டு 1யும் 81 82ங்கிறத எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? 81ங்கிறது பாஸுங்களா? நெக்ஸ்ட்டு 7ஆம் நம்பர் இங்கே இருக்குது, சரிங்களா? அப்போ 7ஆம் நம்பர் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஆல் போர்டு அப்படிங்கிற நம்பரு இங்கே இந்த 2ஆம் நம்பர் எடுத்துக்கணும், சரிங்களா? 2ஆம் நம்பர் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அன்னைக்கு வரல, சரிங்களா? வரல அப்படின்னா 2ஓட இந்த வெளி நம்பர் 0வையும் உள் நம்பர் 22யும் எடுத்துக்கணும், சரிங்களா? 22 20 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 032ன்னு சொல்லி 02 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஏ போர்டு 7. அப்போது போன மாதத்தில் 7ஆம் நம்பர் இருக்குன்னா அக்டோபர் மாதத்தில் இந்த டேட்டுக்கு நமக்கு ஆல் போர்டு வரணும், சரிங்களா? இங்கே நமக்கு 2ஆம் நம்பர் இருக்குது. 2ஆம் நம்பருக்கு நமக்கு வரல அப்படின்னா அந்த 2ஓட இந்த 28 இது 2யும் எடுத்துக்கணும். 22 28 அடுத்த நாள் நமக்கு 2 பேருமே பாஸு, சரிங்களா? அடுத்த நாள்லேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே 7ஆம் நம்பர் இருக்குது 935. நமக்கு இந்த இடத்துல 1ஆம் நம்பருங்கிறது வரல. அப்போது 13 13 31ங்கிறது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். 13ங்கிறது நமக்கு வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 7ஆம் நம்பர் இருக்குது, சரிங்களா? இங்கே நமக்கு ஆல் போர்டுக்கு இன்றைக்கி ஒரு நம்பர் வரணும். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வரல. 3ஆம் நம்பர்னால் 30 35 இந்த நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும் நமக்கு, சரிங்களா? அடுத்த மாதம் தான் வந்திருக்கு, கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கு, ஆனால் வந்துருச்சு. 30 35 2 பேருமே வந்திருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே ஒரு 7ஆம் நம்பர் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 7ஆம் நம்பர் ஒன்று இருக்குங்களா? ஸோ 913 இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9. இந்த மாதிரி 9 அப்படி நம்பர் அந்த அன்னைக்கு ஆல் போர்டு வந்துருச்சுன்னா நம்ம 2D எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு 7ஆம் நம்பரு இருந்துச்சு, சரிங்களா? அதாவது 9ஆம் தேதி 7ஆம் நம்பர் இருக்குது. நமக்கு வந்திருந்தா 927 அடித்த அன்னைக்கு நமக்கு 6ஆம் நம்பர் வந்திருக்கணும் ஆல் போர்டுக்கு. ஆல் போர்டுக்கு சப்போஸ் இன்றைக்கி எடுத்துக்காட்டுக்கு 927ங்கிற இடத்துல 967ன்னு இருந்துச்சுன்னா நம்ம அன்றைக்கி ஆல் போர்டு ப்ளே பண்ணதோட விட்டுறணும், சரிங்களா? இப்போ நமக்கு அந்த 6ஆம் நம்பர் வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த 6ஓட இந்த ஏ போர்டு 0 60யும் இந்த 1யும் எடுத்து 61 61 அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும். கம்பல்சரி வரும், சரிங்களா? இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக விருப்பப்பட்டிருந்தேன். சூப்பராக நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நமக்கு 61ங்கிறது வரணும். ஃபாலோ நீங்கள் ஏதாவது நான் சொல்கிற பேட்டர்னில் ஏதாவது ஒரு ஃபாலோ எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டுருக்கு, சரிங்களா? இப்போ வந்ததையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அன்றைக்கி நமக்கு ஆல் போர்டு இன்றைக்கி 9க்கு 9 நமக்கு கரெக்டாக வந்துருச்சு, சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் அடுத்த 7க்கும் பார்த்தீங்கன்னா 982 இங்கே சி போர்டு 9ங்கிறதுக்கு 9 நமக்கு வந்துருச்சு, சரிங்களா? வராதுக்கெலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2D நான் சொன்ன மாதிரி 2D எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். இங்கே பாருங்கள் 7ஆம் நம்பர் இருக்குங்களா? ஸோ உள்ள சி போர்டு 9
இது அப்படியே 9 அப்படி நம்பர் வந்துருச்சு. ஆல் போர்டு வந்துருச்சுன்னா நம்ம 2D எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? நீட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏ போர்டு 7 இருக்குங்களா? ஸோ இந்த மாதம் நடக்குதுன்னு வச்சுங்க, இங்கே ரிசல்ட் இல்லைன்னு வச்சுங்க. அப்போது இந்த இதுக்கு 7ஆம் நம்பர் இருக்குது. 7ஆம் நம்பர் போன மாதம் அடிச்சிருக்காங்க. அப்போது 7ஆம் நம்பருக்கு அதுக்கு முதல் மாதம் உள் நம்பர் சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 6. அந்த 6ஆம் நம்பர் நம்ம ஆல் போர்டு போடணும். சப்போஸ் அன்றைக்கி வரல, நமக்கு 669ங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 716 இந்த மாதிரி 718ன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்போ நமக்கு 6ஆம் நம்பர் வரல அப்படின்னா மட்டும்தான் அந்த 6ஓட 6ஆம் நம்பர் இங்கே இருக்குங்களா? இந்த 6ஆம் நம்பரை எடுத்துகிட்டு இந்த ஏ போர்டு 4ஐயும் 64ஐயும் இந்த 67ஐயும் எடுத்து ட்ரை பண்ணணும். இப்போ அந்த கான்செப்ட் படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பருக்கு நமக்கு 6ஆம் நம்பர் இங்கே வந்திருக்கணும், வரல. அப்படிங்கிறப்ப 60, 61ங்கிறது ஏபிஎஸ்சிபிசிக்கு வரும். சரிங்களா? எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இருந்தேன். பேட்டர்ன் சொல்லிட்டேன். ஏன்னா நானும் டெய்லி வீடியோ போடும்போது சொல்லலாம் நினச்சேன், நான் மறந்துடுறேன். சரிங்களா? இப்போ மற்றபடி நம்ம ஏற்கனவே சொன்ன பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் இவ்வளோ ஃபாலோ நம்பர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறீங்க. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ட்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி மெயினாக எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எடுக்க முடியும். டெய்லி கேசிங்கில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? அது இல்லாமல் சிம்பிளாக இன்னொரு கெஸ்ஸிங் சொல்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த நம்பர், அதாவது மொத்தம் 6 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 6 நம்பரில் இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 5, 3யும் 5 டோட்டல் பண்ணால் எத்தனை? 8. அந்த 8ஆம் நம்பர் ஏ போர்டில் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்புடின்னா இங்கே நம்ம பிசி நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பர் ஏபிஎஸ்சிபிசிக்கு வரும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி வரல அப்படின்னா நான் ஏபிஎஸ்சிபிசி 50 ட்ரை பண்ண சொல்லலான்னு பார்த்தேன். கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அது மாதிரி வந்ததை காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்த பிறகு இதெல்லாம் நம்ம வந்து வாட்ச் பண்ணி பார்க்கணும். வாட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம அதை கரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணி வின் பண்ண முடியும். நமக்கு மேட்சாக அமையிறது ரொம்ப கஷ்டம். அமையிறப்ப நம்ம கரெக்டாக வின்னிங்ஸ் வந்துடும். சரிங்களா? 8, 9 இப்போ நான் லைவாக பார்க்குறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2, 4 இங்கே பாருங்கள். 1, 5 1, 5ம் 6. 6ஆம் நம்பர் மேலே ஏ போர்டு கரெக்டாக இருக்குங்களா? அப்போ இந்த 65 65ங்கிறது இங்கே வந்துச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மொத்தம் உங்களுக்கு 2 பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு ஏபி மட்டும் பாருங்கள் 71. சரிங்களா? 71, 51ன்னு சொல்லியிருக்கு. ஏபி 71, 2 நாள் கேப் விட்டு ஏபி 51, 2 நாள் கேப் விட்டு ஏபி 21. ஸோ நமக்கு ஏபி 21 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏபி 21. ஏபி 21 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏபி 21ங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் 2, 7ம் 9. சரிங்களா? 9க்கு நமக்கு 719. 5, 1ம் 6. 6க்கு நமக்கு பி போர்டு 6 பாஸ். 9, 0க்கு நம்ம டோட்டல் பண்ணாலும் நமக்கு 0 தான் வரணும். நம்ம இன்ட்டு பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? 9, 0க்கு நம்ம இதை 9 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? 9க்கு 9 நமக்கு பாஸு. நெக்ஸ்ட்டு 1, 6 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 1, 6ம் டோட்டல் பண்ணால் 7. 7ஆம் நம்பர் நமக்கு பாஸு. நெக்ஸ்ட்டு 6, 9, 15. 15க்கு நம்ம லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2D வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. நமக்கு சிங்கிள் நம்பர் தான் எடுக்கணும். சரிங்களா? 5க்கு 5ஆம் நம்பர் வந்துச்சு. நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2, 1, 9 சாரி 2, 1, 3. 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ஏபி 21 அப்படி நம்பர் நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ அதனால் 213 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 213. ஸோ சிங்கிள் நம்பர் 213 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 42, 13 4D ரம்மியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஸோ அதே மாதிரி இந்த நம்பரோட ஃபுல் ஆப்போசிட் 768 சரிங்களா? 768 அப்படி நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நாளைக்கான ஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கால்குலேட்டர் மெத்தட் இது சரிங்களா? 7 6லேருந்து நாளைக்கு ஆல் போர்டுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 7 6லேருந்து ஒரு நம்பரும் 2 3லேருந்து ஒரு நம்பரும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா? ஸோ இதில் ஆல் போர்டு எடுத்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 7 அல்லது 6 அப்படி நம்பரும் அதிகபட்சமாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ லாஸ்ட்டாக அடித்தப்போ பாருங்கள் 6 மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் 9. ஸோ அந்த நம்பரை அடுத்த நாள் அடிச்சிட்டாங்க. 5 1 டோட்டல் பண்ணால் 6 அடுத்த நாள் அடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக சின்ன நம்பர் அடித்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 6 8 87 அடிச்சிட்டாங்களா? மறுபடியும் 6 3 9 அடிச்சிட்டாங்க சரிங்களா? இங்கே 87க்கு அடுத்தது நம்பர் 87. இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 92 அடிச்சிட்டாங்க. இப்போ 6 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த 213க்கும் நம்ம பவர்லேயும் கொடுத்துருந்தோம் 678 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 213 ஃபுல் ஆப்போசிட் சரிங்களா? 768 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 2 நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சொன்ன பேட்டர்னை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. எத்தனை வருஷம் சார்ட்டாக இருந்தாலும் ஃபுல்லாக அதை செக் பண்ணி பார்த்துட்டு வந்துச்சு அப்படின்னா டன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டர்னை புரியல அப்படின்னா மறுபடியும் 2 டைம் 3 டைம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் மெத்தட் சரிங்களா? 7 6 அப்படிங்கிற நம்பரு 7 6லேருந்து ஒரு நம்பர் வரணும். 2 3லேருந்து ஒரு நம்பர் வரணும் சரிங்களா? கெஸ்ஸிங்கில் நமக்கு இதுலேருந்து நம்பர்ஸ் வரதுனால தான் நம்ம இந்த பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த நம்பர் கொடுத்துருக்கோம். கால்குலேட்டர் மெத்தடில் ஆல் போர்டு எடுத்து ட்ரை பண்ணுறவங்க 7 அல்லது 6 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் படி நமக்கு 6 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 6க்கும் டோட்டல் பண்ணால் 8 ஏ போர்டு 8 6 3 டோட்டல் பண்ணால் 9 5 1 டோட்டல் பண்ணால் 6 சரிங்களா? அப்போது 768ங்கிறது கூட ஏ போல் 6 வச்சு 678ன்னு கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஸோ இதில் நமக்கு 7 3 2 7 17 617. ஸோ இந்த பேட்டர்னுக்காக சொல்கிறேன் சரிங்களா? 73லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 27 ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 17 617 கூட சான்ஸ் இருக்குது. மொத்தம் 3 நம்பர்ஸ் கொடுத்துருங்க சரிங்களா? ஸோ இதில் எனக்கு 213 ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா? மொத்தம் அப்போ 3 நம்பர்ஸ் இருக்குது. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 213 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். போதுமானது சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் நான் சொல்கிறேன் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.